பொதுவாக யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களை வந்து திறந்த மனதோடு வரவேற்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே, அது நம்ம தமிழக முதல்வர் உட்பட. சமீபத்தில் தமிழக முதல்வர் வந்து சட்டசபையில் பேசும்போது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அழகா, நயினார் நாகேந்திரன் வந்து என்னதான் எதிர்பக்கத்தில் இருந்தால் கூட அவர் வந்து சிரிச்ச முகத்தோடவே இருப்பார், வெளிநடப்பு புலம்போது கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பாருன்ட்டு கலகலப்பா ரொம்ப சந்தோஷமா, அப்படிதான் அரசியல், அப்படிதான் ஒரு மாண்பு இருக்கு. அந்த வகையில அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்கணுங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்துல விஜய் அவர்களையும் வரவேற்கிறேன். அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில என்ன சொல்லிருக்காங்கன்னாக்கா, முதல் நாள் முதல் காட்சியை வந்து வரவேற்க வேண்டாம் மீடியாலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பேட்டியில வந்து நிறைய, இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரியே, அதாவது அவங்க எந்த ஸ்டார்டம்ல இருக்காங்கன்றதே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. அவர் எப்பவுமே வேற ஒரு உயரத்தில் இருக்காரு, வேற ஒரு பார்வையில் இருக்காரு. அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம், இப்போ அந்த இன்டர்வியூவில் என்ன இருந்ததுன்னா, என்கிட்ட வேற ஒரு இன்டர்வியூவில் அந்த தொகுப்பாளர் கேட்டார், இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சியை பற்றி என்ன சொல்றீங்க